விடுதலை போராட்ட வீரர், நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்த கக்கனின் நினைவு நாள் இன்று. அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து மறைந்த அவரை தற்போது நினைவு கூர்வோம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல். பெருந்தலைவர் காமராஜரை நினைப்பவர்கள் அவரது நிழலாக வாழ்ந்த கக்கன் அவர்களை மறக்க முடியாது. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு ஏழை தலித் குடும்பத்தில் பிறந்த கக்கன் தன்னுடைய மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட கக்கன் அலிப்பூர் சிறை வரை சென்றிருக்கிறார். சிறைச்சாலை வாசம் அனுபவித்திருந்தார். 1946 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றார். 1946 முதல் 1950 வரை சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார் கக்கன். காமராஜர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தான் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை விட்டு விலகிய பொழுது கக்கன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று 1957 பொறுப்பேற்ற பொழுது கக்கன் பொதுப்பணித்துறை, அரசர நல்வாழ்வு, பழங்குடியினர் துறைகளின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 1963 உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். கக்கன் அமைச்சர் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில்தான் மேட்டூர், வைகை போன்ற அணைகள் கட்டப்பட்டன. தலித்துகளின் வாழ்வு முன்னேற்றத்திற்காக அரசன சேவா சங்கமும் உருவாக்கப்பட்டது. அவர் விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலத்தில்தான் 2 விவசாய பல்கலைக்கழகங்களும் துவக்கப்பட்டன. கக்கன் பதவி காலத்தில் எந்த பரிசு பொருளையும் யாரிடமிருந்தும் பெற்றது கிடையாது. அவரது மனைவி ஆசிரியை வேலை பார்த்தே குடும்பத்தை கவனித்து வந்தார். கக்கனின் தம்பிக்கு மனை ஒதுக்கீடு செய்த தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் அளித்த அரசாணையை கக்கன் கிழித்தெறிந்தார் என்பதிலிருந்தே அரசியலில் அவர் கடைபிடித்து வந்த தூய்மையையும் நேர்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எளிமையின் அடையாளமாக வாழ்ந்து நாட்டுக்கு சிறப்பாக பணியாற்றிய கக்கனை பாராட்டி இந்திய அரசாங்கம் அவரது உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை 1999 வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தியது. எல்லோராலும் கக்கன்ஜி என்று அழைக்கப்பட்ட கக்கன் 1973 அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். பொது வாழ்வில் கரைபடியாத கரங்களுடன் வாழ்ந்த கக்கன் 1981 டிசம்பர் மாதம் 23 இந்த உலகை விட்டு மறைந்து போனார். அவரது நினைவு நாளை இன்று நினைவு கூறுவதில் சத்தியம் தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது.